ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊட்டி பெஸ்டி சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரவா கேசரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ரவை, ஒரு ஸ்பூன் நெய், ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு, 1 கப் ரவை எடுத்துருக்கேன், அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்க ரவையை அது கூட போட்டு நல்லா கிளறிக்கணும். ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா கிளறி எடுத்துக்கணும். கிளறி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் சர்க்கரை அது கூட ஆட் பண்ணணும். நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். சுகர் கரெக்டாக மீடியமாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்டி அண்ட் எம்மியான ஒரு ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஊட்டி பெஸ்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.